தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணுங்கிறதுல பாமக உறுதியாக இருக்குது. பாமக தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே இருக்கிறாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அதுக்கு ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான குரல் எழும்போது மத்திய அரசு தான் அதை நடத்தணும், மாநில அரசால் நடத்த முடியாதுன்னு தமிழக அரசு சொல்லிகிட்டே இருக்குது. சட்டப்பேரவையிலையும் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசினுடைய அனுமதி தேவையில்லை அப்படிங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கிடச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல இது தொடர்பான மக்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகவும் தமிழக அரசு தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தொடர்பாகவும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறது. நாங்கள் இதை கூறியவுடன் சமீபத்தில்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஒரு கொள்கையாகவே அவருடைய நிலைப்பாடாகவே சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, நாங்கள் எடுக்க முடியாது, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, இது தொடர்பாக பீகார் மாநிலம் எடுத்ததை பாட்னா நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது என்று ஒரு தவறான தகவலை சட்டமன்றத்திலே தெரிவித்தார். நான் இந்த நேரத்தில் தெளிவாக ஒரு செய்தியை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு சமூக நீதிக்கான களம், இடஒதுக்கீட்டின் பிரச்சனையை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பார்வையில் பார்த்தால் கூட இது திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறார். தந்தை பெரியார் காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய காலத்திலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய அவசியம் என்பது பல தருணங்களில் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் என்று நிறுவப்பட்டு அதற்கு சட்டநாதன் ஆணையம், அம்பாசங்கர் ஆணையம், ஜனார்த்தனம் கமிஷன், தனிகாச்சலம் கமிஷன் என்று பல்வேறு நபர்கள் நீதிபதிகள் அதற்கு தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் எடுக்கவில்லை. தமிழக முதலமைச்சர் இப்பொழுது இந்த எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது இந்த இடஒதுக்கீடினுடைய கடந்த கால நிலைப்பாடுகள் குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பில் சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்தும் புரிந்து கொள்ளாமல் தான் இந்த முடிவை தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி வருகிறோம். மத்திய அரசை இனி எதிர்பார்க்க தேவையில்லை என்று சொல்லி வருகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ விக்னேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய நீங்கள், பத்திரிகையாளர் என்றால் சொல்லக்கூடிய செய்தியை ஊடகங்களுக்கு சொல்வதும் அதேபோன்று மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை செய்தியாக வெளியிடுவது மட்டுமல்ல, அதனுடைய உண்மைத்தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சமூக பொறுப்போடு ஒரு இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு மத்திய அரசிற்கு நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அந்த சட்டத்தின்படி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மத்திய அரசு அவர்கள் இது தொடர்பான கேள்விகளை நீங்கள் ஆந்திரா மாநிலத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆந்திர மாநிலம் இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியதை நான் பார்த்தபோது எங்களுடைய வாதத்தில் உண்மை, எங்கள் வாதம்தான் சரியானது என்பதை எடுத்துக்கூடிய வகையில் அதனுடைய பதில்கள் அமைந்திருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக மத்திய அரசினுடைய அனுமதியை, ஒப்புதலை பெற தேவையில்லை, அது மாநில அரசினுடைய அதிகாரத்திற்குட்பட்டது. ஏனென்றால் பொது பட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஒரு மாநில அரசு அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெளிவுபடுத்தி அதனுடைய அறிக்கை வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இப்பொழுதாவது திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக ஆளும் இந்த அரசு இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை உணர்ந்து அதை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும்.
சமூக நீதி மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதனால் பயன்பெறக்கூடிய மக்களுடைய பயன்கள் என்ன அப்படின்றத விரிவாக பேசியிருந்தீங்க. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலங்களே நடத்தலாம்னு இருக்குது. உதாரணமாக பல்வேறு மாநிலங்கள் இருக்குது, பீகார், ஒடிசா, ஆந்திரங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறதுக்கு திமுக அரசு தயங்கிட்டே இருக்குது. இதுக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மிகச் சரியான கேள்வி. இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்பது குறித்து நேற்று கூட தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குகிறது, அதை மறுக்கிறது என்பதற்கான விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அரசியல் ரீதியான காரணங்களுக்காக இந்த பணியை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள். ஒருவேளை தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய சாதிய விகிதாச்சாரம் என்ன என்பது வெளியே தெரிந்தால் தங்களுடைய அரசியல் ஆதாயம் அஸ்தமனமாகிவிடும் என்ற காரணத்திற்காக இந்த முடிவை மேற்கொள்கிறார் என்பதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை தவிர வேறு எந்த காரணமும் திமுகவிற்கு கிடையாது. இடஒதுக்கீடு கொள்கையில் பெரியார் கொண்ட கொள்கையை, அண்ணா அந்த பின்பற்றிய வழிமுறையை, கலைஞர் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை கொண்டுதான் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இதற்கு முன்பு இருந்த எத்தனை தலைவர்களுமே இது குறித்து இது போன்ற கருத்துக்கள் சொல்லாத நிலையில் திடீரென்று இது மத்திய அரசினுடைய பட்டியலில் இருக்கிறது என்று இவர்களுக்கு ஞானோதயம் வந்ததை போன்று சொல்வது என்பது இவர்களுடைய செய்யக்கூடிய அந்த கடமையை செய்ய தவறுவதற்கான நடவடிக்கைகள் தான். முழுக்க அரசியல் காரணம். திராவிட முன்னேற்றக் கழகம் இடஒதுக்கீடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, சமூக நீதியை பற்றிய கவலை இல்லை, தங்களுடைய அரசியல் ஆதாயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவினுடைய முகத்திரை என்பது கிழியும்.